நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படின்னா போலீஸ்காரர் சதானந்தம் சொன்னபடி கேட்பாரு. சரி, இப்ப நீ வந்த விஷயத்த சொல்லு. நான் தான் அதை ஏற்கனவே சொன்னேன்ல. ஏற்கனவே சொன்னதெல்லாம் விடு சதானந்தா. இப்போ நீ எதுக்காக வந்த? நான் மேடத்தை கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து என்ன சொல்ல கூச்சமா இருக்கா? அது பர்சனல். சரி, பர்சனல்னு மேடத்துக்கிட்டே சொன்னா போதும். அதுக்கு முன்னாடி மேடம் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுவாங்க. மேடம் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே அனுசரிச்சு போனா உனக்கு உன் வேலை திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பண்றேங்க. சரி, உள்ள போ. அப்புறம் மேடத்துக்கு முன்னாடி நல்லபடியா பவ்யமா மரியாதை நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். இந்த ரூம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அம்மா இறந்த அன்னைக்கு என் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி என்னை கஸ்டடியில் எடுத்து நேரா என்னை இங்க தான் கூட்டிட்டு வந்த. இந்த ரூமுக்கு தான். அன்னைக்கு நீ வெறும் எஸ்ஐ. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அப்பாவியான பொண்ணை ஓங்கி முகத்துல அடிச்சதும் காலால மிதிச்சதும் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன இப்ப பேச வாய் வர மாட்டேங்குதா? அன்னைக்கு இருந்த தெம்பு இப்ப இல்லையோ? வாய தோறடா. அந்த லஞ்ச கேஸ்ல இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சதான் நான் வந்திருக்கேன். நீங்க வேணும்னா என்ன சிக்க வச்சிங்கன்னு தெரியும். ஆமா, வேணும்னே தான் பண்ண. உன்னை இங்க என் காலில் விழ வைக்க தான் இப்படி பண்ண. கொஞ்சம் பணத்தை கண்ணில் காட்டினா நீ எதையும் யோசிக்காம பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் விரிச்ச வலையில நீ ரொம்ப ஈஸியா வந்து மாட்டிக்கிட்ட. வெறும் 100 ரூபாய் நோட்டை காமிச்சாலே உன் வாழ்க்கையே ஈஸியா நாசம் பண்ணிடலான்னு நீ இப்ப வச்சு புரிஞ்சுக்கோடா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூம்ல வச்சு நீ என்கிட்ட இருந்து ஒரு தங்க நகையை வாங்கிட்டு போன.
4.5 பவுன் செயின் அது. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த செயினை சத்தியமா நான் எடுக்கல. இருந்தாலும் அதுக்கான விலையை நான் கொடுத்துட்றேன். 2 மடங்கு பணம் தரேன். தருவியா? உன்னால கொடுக்க முடியுமா? தரங்க. நீங்க எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க, தரேன். அதோட விலை 4.5 கோடி ரூபாய். என்ன தரியா? அதை கொடுக்க உன்னால முடியுமா? வெறும் 4.5 பவுனு 4.5 கோடியா? ஆமா. ஆனா 4.5 கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம். அந்த செயின் எனக்கு கிடைச்சா போதும். அது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. நம்ம நாட்டுல இருக்க மொத்த பணத்தையும் அடுக்கி வச்சாலும் அதுக்கு ஈடே ஆகாது சதானந்தா. அந்த அளவுக்கு அது விலை மதிப்பில்லாதது. அது எனக்கு கண்டிப்பா வேணும். அன்னைக்கு அந்த செயினை நான் பறிச்சது உண்மைதாங்க. ஆனா அந்த செயினை அப்பவே நான் இந்த வரலாறு புராணம்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த செயின் எனக்கு வேணும். அதே மாதிரி இன்னொரு செயினை எனக்கு வாங்கிட்டு வந்து தரலான்னு நீ நினைக்கலாம் சதானந்தா. ஆனா அது மட்டும் நடக்காது. அதே செயின் எனக்கு வேணும். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை திருப்பி கொடுக்காம இனிமேல் நீ போலீஸ் ட்ரெஸ் போடலான்னு நினைச்சு கூட பார்க்காத. நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த யூனிஃபார்ம் இல்லைனாலும் இனி காலம் முழுக்க சந்தோஷமா வாழ நம்ம கிட்டதான் பணம் இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல சதானந்தா, அந்த செயினை நீ திரும்ப தராம உன்னை நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன். உன்னை நான் அழிச்சிருவேன். போ. என்ன சதானந்தம் சார் இந்த பக்கம்? யாருமே இல்லைன்னதும் வீடே மாறி போச்சோன்னு சந்தேகப்பட்டேன். அதெல்லாம் இல்லை, வாங்க. என்ன சார் இது திடீர்னு இந்த பக்கம்? சாருன்னெலாம் இப்போ கூப்பிடவே தேவையில்ல. கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் இப்போ சஸ்பெண்டில் இருக்கேன். அது டிஸ்மிஷன் ஆகிடக்கூடாதுன்னு படாத பாடுபடுறேன். கேள்விப்பட்டேன். சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு ஒரு புது மேட்ரு இல்லையே. ஏற்கனவே 3-4 தடவை ஆயிருக்கீங்கல்ல. ஆனால் இந்த தடவை நான் பெருசாக மாட்டிக்கிட்டேன். லஞ்சம்பா, அதுவும் விஜிலன்ஸ் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? ஹாட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் வேணா சாப்பிடுங்க. அதுவே கொடுங்க. ஏற்கனவே செம சூடாக இருக்கேன். உடம்பு ஜில்லானா அது ரொம்ப நல்லது. உட்காருங்க சார். இது வாடகை வீடு தானா? ஆமாம் ஆமாம். வீட்டு வேலை இன்னும் முடியல. அது முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம்ல. வசதியெல்லாம் கம்மி தான். இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தானே. இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. பழைய பழக்கத்தெல்லாம் மறந்துட்டு புது பழக்கத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லது. அதனால தான் இப்போ நீங்கள் மேலங்குளத்துக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி சைடு மாறுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். உண்மையிலேயே நானா அங்கே போகலை. அவ என்னை அங்கே வர வச்சிட்டா. என்னை மட்டும் இல்லை, எல்லா எதிரிகளையும் அவ காலில் விழ வைப்பா.
ம், உங்களையும் அவ விட மாட்டா மகேந்திரா. உங்களை மாதிரி முதுகெலும்பு இல்லாதவன் நான் கிடையாது சார். கவனக்குறைவினால சில பல தப்புகளை பண்ணியிருக்கேன், அது உண்மைதான். ஆனா எல்லாத்துக்குமா சேர்த்து நாங்க அவளுக்கு ஆப்பு வைப்போம். இப்போ அது ரொம்ப சீக்கிரமாவே நாங்க அதை புரிய வைப்போம். நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லவா? அவகிட்ட இனி மோதாம இருக்கிறதா நல்லது. பணமும் ஆள்பலமும் துணிச்சலும் மனதைரியமும் எல்லாமே இப்ப அவளுக்கு தான் அதிகம். யுத்தம் செய்யறப்போ நம்மளுடைய பலத்தை மட்டும் பார்த்தா போதாது, எதிரியோட பலம் என்னன்னு புரிஞ்சிக்கிறதும் முக்கியம். நீங்க என்ன கை விட்டாலோ வாசு என்ன கைவிட மாட்டாரு. நான் விட்டு போயிட்டேன்னு யார் சொன்னா? மனசார என் சப்போர்ட் உங்களுக்கு தான். ஆனா இப்ப கொஞ்ச நாள் வெளிப்படையா நியூட்ரலா இருக்கிற மாதிரி நான் நடிப்பேன். இல்லைன்னா என் வேலை போயிடும். அதனாலதான் தெரியும்ல, பவர் இல்லாத போலீஸ்காரனை எவனும் மதிக்க மாட்டான். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் வந்தது வேற ஒரு விஷயத்தை பத்தி பேச. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா காணாம போன அன்னைக்கு நான் கிருஷ்ணாவை கஸ்டடியில் எடுத்து மேலங்குளத்துக்கு கூட்டிகிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? நீங்க அன்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்க தான். கஸ்டடியில் எடுத்த ஒருத்திய ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிக்கிட்டு போகணும். இருந்தாலும் நீங்க சொன்னதால தான் நான் அவளை முதல்ல அங்க தூக்கிட்டு வந்தேன். இதையே ஞாபகப்படுத்துறீங்க. நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் ஒன்று விடாம கமா புல் ஸ்டாப் மாறாம அவன் ஞாபகம் வச்சிருக்கா. அதனாலதான் நான் இப்ப இங்க வர வேண்டியதாயிடுச்சு. சரி, விஷயத்த சொல்லுங்க. அன்னைக்கு அவ கழுத்துல இருந்த 4.5 பவுன் தங்க நகையை கழட்டி நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? உங்களோட அம்மாவோடைய செயின்னு சொன்னதால தான் உங்ககிட்ட நான் அதை கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, இப்போ என்ன பிரச்சனை? அவ கழுத்துல இருந்த அந்த செயின் பொண்ணும் அவ கொண்டு வந்த செயின் இல்லையே, அது எங்க அம்மா கொடுத்ததில்ல. அம்மாவோட சொத்து பசங்களுக்கு தான் சொந்தம். செயினை என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, அதோட அந்த சாப்டரே க்ளோஸ். உரிமையானவங்க கிட்ட அது போய் சேர்ந்துருச்சு. என்ன அங்க வர வச்சதே அந்த செயினுக்காக மட்டும்தான். அதை கழட்டி வாங்கினவன் நான் தானே. உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு வேலை போக காரணமே அந்த தங்க செயின் தான். அதை திருப்பி கொடுத்துட்டா நான் பழையபடி சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிடுவேன். இல்லைன்னா டிஸ்மிஷன் கன்ஃபார்ம். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அந்த செயினை திருப்பி கொடுத்துருங்க. அப்படி அவளுக்கு பயந்தெல்லாம் செயினை எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. அவளுக்கு தைரியம் இருந்தா நேர்ல வந்து அந்த செயினை எங்க கிட்ட வாங்க சொல்லுங்க. மகேந்திரா, இது என்னோட வேலை பிரச்சனை. அன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபேவரா எல்லாத்தையும் பண்ணேன். இன்னைக்கு அதனால பிரச்சனை வரும்போது உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, என் வேலையை கெடுக்காதீங்க ப்ளீஸ். நீங்க எங்களுக்கு ஃபேவர் பண்ணீங்க தான். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து உடனே எங்ககிட்ட நீங்க பணம் வாங்கிட்டீங்க. மகி, 4.5 பவுன் செயின் வேணும்னா நான் வேற தரேன். அதுக்கு அவளுக்கே ஒரு செயின் வாங்கி கொடுக்கலாமே நீங்க. அதோட விஷயம் முடிஞ்சிடும்ல. கேட்டனே, அவளுக்கு அதே செயின் தான் வேணுமா? அது அவளுக்கு பார்த்தாலே தெரியுமா? உங்களுக்கு நான் டபுளாவே தரேன். 9 பவுன்ல 100 பவுன் நீங்க தரதா இருந்தாலும் இந்த செயினை எங்களால கொடுக்கவே முடியாது. அவ அப்படி என்ன பண்றான்னு பார்க்கலாம். இதான் இறுதி முடிவா? ஆமா. வேற எதுவும் பேச இல்லைன்னா நீங்க இப்ப கிளம்பலாம். சரி, நான் கிளம்புறேன். நான் இப்ப நேரா போறது மேலங்குளத்துக்கு தான், கிருஷ்ணாவை பார்க்க. அப்புறம் என்ன? ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். செயின் மகேந்திரனுடைய மனைவி கழுத்துல இருக்கு. ஆனா நான் கேட்டதுக்கு தரலன்னு சொல்லுவேன். அதுதானே உண்மை? இருவா, இது என்னுடைய சொந்த செயின். கண்டவங்க செயின்லாம் இல்ல. உரிமையை சொல்லிட்டு யாரும் இங்க வர வேண்டாம். நான் ஒரு போலீஸ்காரங்கிறத மறந்துடாதீங்க. சில விஷயங்கள் நோட் பண்ணா மனசுல இருந்து அது எப்பவும் மறையாது. கழுத்தை வெட்டி எடுத்துட்டு அந்த செயினை எடுத்துட்டு வர சொன்னா அதை செய்யக்கூடிய ஆளுங்க தான் அவகிட்ட இப்ப இருக்காங்க, தெரியும்ல. என் வேலை போனா பரவாயில்ல, நான் கூலி வேலை செஞ்சாச்சும் பொழைச்சிப்பேன். ஆனா
தலை இல்லாம நீங்க எப்படி வாழ போறீங்க? சரி, நான் வரட்டா? கொஞ்சம் நில்லுங்க. அவ பெரிய கோடீஸ்வரியாமே, கோடீஸ்வரி. ஆனா இப்போ ஒரு 4.5 பவுன் செயினுக்காக ஆள் அனுப்பி விட்டுருக்காளா? தூ, இந்தா அவளோட செயினை அவகிட்டயே கொண்டு போய் குடியா. அதோட டீட்டெயில்ஸ் இல்லையே. ம். சரி, நான் கூப்பிடுறேன். எஸ்கியூஸ் மீ. இப்ப மேடத்தை கொஞ்சம் பார்க்க முடியுமா? உனக்கு லாட்ரி எதுவும் அடிச்சிருச்சேயா? எதுக்குங்க? இல்ல, உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்த்து கேட்டேன். மேடத்துக்கு என்ன பார்க்க டைம் இருக்கான்னு கேளுங்க. இப்ப நீ பாக்குறதுனால உனக்கோ மேடத்துக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லு. இருக்குங்க. எனக்கு வேலை திரும்ப கிடைக்கும். மேடத்துக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது திரும்ப கிடைக்கும். சரி, உள்ள போய் பாரு. வணக்கம் மேடம். வணக்கம். மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்க கழுத்துலேருந்து எடுத்த செயின் இதுதாங்க. இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தது. உங்க அப்பா கொடுத்ததுல இது மட்டும் தான் இப்ப என்கிட்ட மிச்சமா இருந்துச்சு. இனி உனக்கு பயம் வந்தா இந்த செயினை தொட்டா போதும். அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் கூட இருக்கிறதா தோணும். அந்த டேபிள் மேல வச்சுட்டு போங்க. கிளம்பு. மேடம், என் வேலை இனிமேலாவது நேர்மையா உண்மையா வேலை பாரு. இதுக்கப்புறமா தப்பா எந்த நடவடிக்கையும் என் சைட்ல இருந்து இருக்காது மேடம். உண்மையா சொல்றேன் மேடம். நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் வேலை உனக்கு கிடைக்கும். நில்லு. ஆனா பழைய சில கணக்குக்கெல்லாம் பதில் சொல்ல நீ திரும்ப இங்க என் முன்னாடி வந்தாகணும்.
2 மரணத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தெல்லாம் பாதுகாக்கிறவனே நீ தானே? ஒன்னு என் தங்கச்சி, இன்னொன்னு என் அம்மா. அதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். கடைசி முடிவுக்காக காத்துட்டு இருக்க. நான் உனக்கும் உன் கூட்டாளிகளுக்கும் கொஞ்ச நாள் தானமா கொடுக்கறேன். போயிரு. என்ன சிஐ சார், திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ண முதலாளி. நீ இப்ப அந்த கிருஷ்ணாவுக்கு அடிமை ஆயிட்டன்னு கேள்விப்பட்டேன். லஞ்ச கேஸ்ல என்னை சிக்க வச்சதே அவதான் முதலாளி. அதுலேருந்து வெளியில வரதான் நான் அங்க போயிருந்தேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீ அவளுக்கு வேலைக்காரனாவே மாறிட்டன்னு கேள்விப்பட்டேன். ஏய், அவளுக்கு பயந்துகிட்டு எடுபிடி வேலை பார்க்க உனக்கு வெக்கமா இல்ல? அதை விட சிறப்பானது, கையில ஒரு லத்திய வச்சுக்கிட்டு அவளோட வீட்லயே உட்கார வேண்டியதானே? உனக்கு வெக்கமா இல்ல? சே முதலாளி, நீங்க என்ன ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. வேலை திரும்ப கிடைக்கணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள நேர்ல பார்த்து காலில் விழ சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள ஏற்பாடு பண்ணதே கிருஷ்ணா தான்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் வேற வழி இல்லாம அவளை போய் பார்த்தேன். அவ முன்னாடி போனா அவ வேற ஒரு பிரச்சனையை புதுசா கிளப்பி விட்டுட்டா. என்ன பிரச்சனை? முன்னாடி மேலங்குளத்துல வச்சு நம்ம அவ கழுத்துல இருந்து ஒரு செயினை பறிச்சது ஞாபகம் இருக்கா? அது திரும்ப வேணுமா? அதுக்கான பணத்தை தரேன், இல்லைன்னா வேற ஒரு செயினை தரேன்னு சொல்லியும் அவ ஒத்துக்கவே இல்லை. அதே செயின் தான் வேணுமா? அதனால தான் நான் அந்த மகேந்திரனுடைய வீட்டுக்கு போய் அவன் காலில் விழுந்து கதறி தான் அதை திரும்ப வாங்கினேன். இதோ இப்போ அந்த செயினை கொடுத்துட்டு அவளுடைய வீட்டில இருந்து நான் இப்பதான் வெளியில வந்தேன். அவன் முகத்தை பார்த்ததுமே உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்குமே. என்னன்னாலும் என் வேலை கிடைச்சிரும், அதுதான் நிம்மதியே. ஆனா கிளம்பும் போது அவ ஒரு விஷயம் சொன்னான். அதனாலதான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? அவ என்ன சொன்னா? 2 கேஸுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுமா. அவ தங்கச்சியோட அவ அம்மாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை தான் அவ அப்படி சொல்றா. ஓ, அப்படின்னு அவ திரும்ப வந்திருக்கிறது சில முடிவோட தான் என்ன? ஆமா முதலாளி, மேலங்குளத்துக்காரங்க கிட்ட கணக்கு கேட்கறதுக்காக மட்டும் இல்ல, நம்மள எல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் அவ திரும்ப வந்திருக்கா. அதுக்கான வேலைகளை தான் அவ ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்படி என்ன கேள்விப்பட்ட? அவ 2 நாளைக்கு முன்னாடி அசோகனுடைய வக்கீல பார்க்க போயிருந்தா. அதெல்லாம் நமக்கு ஆபத்தான விஷயம்தான். இப்ப நாம எதையாவது பண்ணலனா தலை தப்ப முடியாது. சரி, நான் சாயந்தரமா அங்க வரேன், நம்ம நேர்ல பேசலாம். அம்மா விட்ட இடத்துல இருந்து மக ஆரம்பிக்கிறாளா?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.